ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2024 டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நாள். Today is Christmas. Today is 25th the month of December, the year 2024. இயேசுவின் நாமத்தினால், in the name of Lord Jesus Christ, சந்தோஷத்தோடு சந்தோஷத்தை அனுபவித்து நித்தியம் சேர கிருபை செய்வீராக. let us reach eternal life and experience happiness in our lives. Amen. Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பு, the topic of my message today is சந்தோஷம் தான். it is happiness really. லூக்கா 2:10-11 வார்த்தை. The book of Luke chapter 2 verse 10 to 11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். But the angel said to them, do not be afraid, I bring you good news that will cause great joy for all the people. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Today in the town of David a savior has been born to you. He is a Messiah, the Lord. கிறிஸ்துவின் பிறப்பாகிய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி நம் மனதின் மனக்கண்களை திறந்திருக்கின்றது. சந்தோஷம்தான். Jesus has opened our eyes through his glorious birth in the light of his good news. It is happiness really. இதனால் வந்த ஆசீர்வாதங்கள், the blessings that we have obtained. முதலாவது, தேவனுடைய ஆளுகையின் கீழ் வந்திருக்கின்றோம். One, we have become under the rule of God's reign. பரிசுத்த வாழ்க்கை, a holy life, தேவ சித்தமான வாழ்க்கை, a life that fulfills God's will. நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறோம். let us run a good race to finish. இரண்டாவதாக, சந்தோஷமான நற்செய்தியை உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறோம். to let us proclaim the joyful good news to this world. சங்கீதம் 49:9. the book of Psalms chapter 49 verse 9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. so that they should live on forever, not say decay. Let us win souls for God. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். let us win souls for God. மூன்றாவதாக, 3, நாம் அவர் வருகைக்காக காத்திருக்கின்றோம். we are waiting for his coming. பிலிப்பியர் 3:20. the book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். for our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. நாலாவதாக, நம்முடைய குடியிருப்பு பரலோகம்தான். we are the citizens of heaven. பிலிப்பியர் 3:20. the book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். for our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. கவனியுங்கள், இவ்வுலகம் நிரந்தரமல்ல, இவ்வுலகத்தில் உள்ளவைகளும் நிரந்தரமல்ல. listen, this world and the things in this world are not permanent too. ஆகவே சந்தோஷமாய் நிரந்தரத்தை நோக்கி ஓடி முடிப்போம். therefore let us run this race to finish in a joyful manner. வாழ்த்துக்கள். greetings to all. இயேசுவின் நாமத்தினால், in the name of Lord Jesus Christ, சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாம் அநேகருக்கு சந்தோஷத்தை காண்பித்து நித்தியம் சேர கிருபை செய்வீராக. let us show happiness to everyone and let us help everyone to reach eternity. இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். amen, amen. கிறிஸ்துவின் பிறப்பாகிய நற்செய்தியின் வாழ்த்துக்கள். greetings to all for the good news of Jesus Christ.